अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू बरसाना किचन. இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை என்ன லஞ்ச் மெனுன்னு பார்த்துடலாம். சுட சுட வெள்ளை சோறு வடிச்சு வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னைக்கு மீன் குழம்பு, கட்லா மீன் குழம்பு மாங்காய் போட்டு வச்சிருக்கேன். இது மாங்காய் சீசனுங்கிறதுனால சாம்பார் மீன் குழம்பு எல்லாத்துக்குமே வந்து மாங்காய் போட்டுருவேன். மாங்காய் சேர்க்கும் பொழுது அதோட வாசனை அப்புறம் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். நேற்று மே 22 என்னோட ஹஸ்பண்டை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். அதோட எங்களுக்கு வெட்டிங் டேங்கிறதுனால நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. உண்மையிலே மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு சைடிஷ் பார்த்தோம்னா ஸ்பெஷலாக சிக்கன் டிக்கா செஞ்சுருக்கேன். நிறைய பேர் ரெசிபி வீடியோ கேட்குறீங்க. இது வீடியோ ஷூட் பண்ணியாச்சு, எடிட்டிங் போய்கிட்டு இருக்கு. நாளைக்குள்ள அப்லோட் பண்ணிடுவேன், சேனலில் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இது மாம்பழம் சீசனுங்கிறதுனால லஞ்சுக்கு எல்லார் வீட்லையுமே பொதுவாக மாம்பழம் இருக்கும். இன்னைக்கு லஞ்ச் மணிக்குள்ள தான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன லஞ்ச் மணி பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை பை. என் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சானா கிச்சன். இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை என்ன லஞ்ச் மெனுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து கீழே கமெண்ட் பண்ணுறீங்க, எதுக்கு லஞ்ச் மெனுக்கு இவ்வளோ மேக்கப்னு கேட்குறீங்க. நான் வந்து லஞ்ச் மெனு மட்டும் ஷூட் பண்ண கிடையாது, ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அப்புறம் சாகி தமிழில் வேறு வீடியோ போடுவோம். 3 வீடியோவுக்கு சேர்த்து தான் நான் வந்து ரெடி ஆகுவேன். இன்றைக்கி வந்து நான் மேக்கப்பே போடலை. கண்டிப்பாக இனிமேல் வந்து கம்மிங் வீடியோஸ்லேயும் இந்த மாதிரி நான் வந்து வருவேன். ஓகே, இப்போ வந்து நம்ம லஞ்ச் மெனு பார்த்துடலாம். சுட சுட சோறு வடித்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தோம்னா கீரை கடையல் செஞ்சுருக்கேன். இது வந்து அரைக்கீரை கடையல், சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து துவரம் பருப்பு போட்டு செய்கிறது. கூடவே வந்து உருளைக்கிழங்கு கூட்டு செஞ்சுருக்கேன். இது வந்து உருளைக்கிழங்க அவிச்சு தாளிக்கிறது, கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்கள்ல அந்த மாதிரி உருளைக்கிழங்கு. இதோட ரெசிபி வீடியோ ஏற்கனவே பர்சானா கிச்சனில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து சைடிஸ் அப்பளமும் பொரிச்சு வச்சுருக்கேன். ஜூஸுக்கு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து மாம்பழ ஜூஸ். இன்னைக்கு லஞ்ச் மணி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன லஞ்ச் மணி பார்க்கலாம். ஓகே, டாடா பை. என் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சானா கிச்சன். இன்னைக்கு வந்து புதன்கிழமை என்ன லஞ்ச் மெனுன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து நீங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி கேட்ட சிக்கன் பிரியாணி தான் நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு. இந்த ரெசிபி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து வீடியோ எடுத்தாச்சு, சீக்கிரமாக நம்ம சேனலில் வந்துடும். வெள்ளிக்கிழமை அப்படி இல்லாட்டி சனிக்கிழமை வந்து அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் போய் சேனலில் பாருங்கள். இதுக்கு சைடிஷாக பார்த்தோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் கூட்டு. இது வந்து பிரியாணிக்கு ஒரு அட்டகாசமான காம்பினேஷன் தான் சொல்லணும். பொதுவாகவே எண்ணெய் கத்திரிக்காய் வந்து எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். கூடவே வந்து கொஞ்சம் அவிச்ச முட்டை வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தயிர் பச்சடி வச்சுருக்கேன். பிரியாணினா பொதுவாகவே தயிர் பச்சடி இருக்கும். அதுக்கப்புறம் கேசரி. இது வந்து தண்ணியை நெய்யிலே சேர்த்து கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நெய் அதிகமாக சேர்த்து செய்கிற கேசரி. டேஸ்ட்டு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி லஞ்ச் மெனு உள்ளதா ஃப்ரெண்ட்ஸ். நீ நாளைக்கு என்ன லஞ்ச் மெனு பார்க்கலாம். ஓகே, டாட்டா பை. அண்ட் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை என்ன லஞ்ச் மெனுன்னு பார்த்துடலாம். சுட சுட சோறு வச்சிருக்கேன். அப்புறம் எல்லாரும் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், சேனலுக்குள்ளே எப்படிக்கா போகிறதுன்னு சொல்லிட்டு பர்சானா கிச்சன் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு லோகோ இருக்கும் ஃபோட்டோ வச்சு. அந்த லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக ஷோ ஆகும். அப்புறம் பார்த்தோம்னா இன்றைக்கி ஸ்பெஷலாக மாங்காவும் தேங்காய் அரைச்சி போட்டு மீன் குழம்பு வச்சுருக்கேன். இது வந்து சாதத்து கூட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இட்லி தோசை கூட நம்ம சாப்பிடலாம். ஷாகித் வந்து எப்பயுமே கம்மா மீன் சாப்பிட மாட்டான். அதனால அவனுக்கு வந்து ஒரு சைடு கீரை கூட்டு வேகுது, இது வந்து சாதத்துலேயே பிசைஞ்சு சாப்பிட்ருவான். எங்களுக்கு வந்து மீன் பொரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் சைடிஷ் பார்த்தோம்னா மசாலா வடை. இது வந்து காலையில் சுடலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். திடீர்னு வெளியில் போகிற வேலை வந்துருச்சு, அதனால் காலையில் செய்ய முடியல. நான் மசாலா வடை எப்போ கொடுத்தாலும் சாப்பிட்ருவேன், நமக்கு டைம்லாம் கிடையாது. அப்புறம் வீட்டில் தண்ணி பழம் நிறையா இருந்துச்சு, அதனால சரி அதுவும் கொஞ்சம் கட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சேன். இன்னைக்கு லஞ்ச் மெனு உள்ளதா ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன லஞ்ச் மெனு பார்க்கலாம். ஓகே, டாடா பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சானா கிச்சன். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை என்ன லஞ்ச் மெனுன்னு பார்த்துடலாம். சுட சுட சோறு வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தோம்னா சூப்பரான ஒரு டிஷ் தான் நாட்டுக்கோழி கிரேவி. இது வந்து நாட்டுக்கோழியை பிச்சு போட்டு செய்கிறது. இந்த மாதிரி பிச்சு போட்டு செய்கிறப்ப குழந்தைங்கள்லாம் ஈஸியாக சாப்பிட்லாம். ஏன்னா எலும்பு தனியாக இருக்கும், அதோட பீஸெல்லாம் தனியாக இருக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட்டும் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் சுண்டலும் பட்டாணி கடலையும் சேர்த்து அவிச்சு வச்சுருக்கேன். இது வெறும் உப்பு போட்டு அவிக்கிறது தான். கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மாங்காய் தொக்கு செஞ்சுருக்கேன். இது வந்து காயமும் மிளகாத்தூளும் சேர்த்து செய்கிறது. இந்த மாதிரி மட்டன் சிக்கனுக்கெலாம் சாப்பிடும்பொழுது காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். கடைசியாக பார்த்தோம்னா ரசம் வச்சுருக்கேன். இது வந்து முழு மல்லியை அரைச்சி போட்டு வைக்கிறது. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து மாம்பழம், நான் வாரத்தில் 2 தடவையாச்சும் மாம்பழம் எடுத்துருவேன். இன்னைக்கு லஞ்ச் மணி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன லஞ்ச் மணி பார்க்கலாம். ஓகே, டாட்டா பாய். என் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சானா கிச்சன். நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போ ஹாய் வீடியோ வரும்னு சொல்லி. கண்டிப்பாக நாளைக்கு வந்து போட்டுருவேன். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை என்ன லஞ்ச் மெனுன்னு பார்த்துடலாம். சுட சுட சோறு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க என்ன நான்வெஜ் இன்னும் போடலை, ஒரு 2 டேஸ்க்கு மேலே ஆச்சுன்னு.
கண்டிப்பாக நாளைக்கு வந்து சண்டே, அதனால் நான்வெஜ் ரெசிபி தான் இருக்கும். நாளைக்கு வந்து பிரியாணி எடுக்கலான் இருக்கேன். அது கூடவே வந்து எண்ணெய் கத்திரிக்காவை செஞ்சு வீடியோ நான் நாளைக்கு எடுத்துருவேன். இன்றைக்கி குழம்பு பார்த்தோம்னா பூண்டு குழம்பு வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் திக்காக கிரேவியாக வைக்கிறது. இது சாதத்து கூட சாப்பிடும்பொழுது நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ் பார்த்தோம்னா ஆம்லேட். இது வந்து மஞ்சத்தூள், தக்காளி, வெங்காயம்லாம் சேர்த்து போட்டு பண்ணுறது. எப்பயுமே காரக்குழம்புக்கு ஆம்லேட் ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். அப்புறம் கூடவே கொஞ்சம் தயிர் வச்சுருக்கேன். கடைசியாக வந்து சோத்து வடகம் பொரிச்சிருக்கேன். இது சாயத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து மைய அரைச்சி செய்கிறது கிடையாது, கையிலே 1-2 பிசைஞ்சிட்டு காய வைக்கிறது. இது சாப்பிடும்பொழுது சேவெல்லாம் சாப்பிடுவோம்ல, அதோட ஃபீல் இருக்கும். இன்னைக்கு லஞ்ச் பண்ணுக்குள்ள தான் ஃப்ரெண்ட்ஸ். நீ நாளைக்கு என்ன லஞ்ச் பண்ணு பார்க்கலாம். ஓகே, டாட்டா பாய். அண்ட் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.